ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஆரி ஒர்க் பண்ண சில்க் பிளவுஸ கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸ வச்சு நம்ம எப்படி அயன் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதே போல நம்ம பிளவுஸும் மட்டும் டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்கிறோம். இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதே போல ஒரு வாஷிங் சர்வீஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் எப்படி பண்றது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அதே போல என்னென்ன மிஷினரிஸ் எல்லாம் தேவைப்படும், எவ்வளவு லேபர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் புதுசா லாண்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோல நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். என்னோட கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில்க் பிளவுஸ், அதுவும் ஆரி ஒர்க் பண்ண சில்க் பிளவுஸ எப்படி கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸ வச்சு நம்ம அயன் பண்றோம் அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க அயனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நீங்க அந்த லாண்ட்ரி சர்வீஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, அவங்க கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸ வச்சு அயன் பண்றாங்களா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் அயன் பண்ணாலோ இல்ல சார்கோல் அயன் பாக்ஸ் அயன் பண்ணாலோ நம்மளோட பிளவுஸ உங்களுக்கு டேமேஜ் பண்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸ் வச்சிருக்காங்கன்னு கேட்டுட்டு உங்களோட பிளவுஸ், அந்த ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸ கொடுத்து அயன் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அயன் பண்றோம் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பிளவுஸ தான் நம்ம அயனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். இது எல்லாமே ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸ். பாருங்க எப்படி ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்க. பின்னாடி பக்கமும் பாருங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணிருப்பாங்க. நீங்க இந்த பிளவுஸ ஸ்டீம் அயன் பாக்ஸ்ல பண்ணா எந்த டேமேஜ் ஆகாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணா, ஃப்ரண்ட் சைடு அயன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம உள்ளேயும் ஓபன் பண்ணி அதை அயன் பண்ணிடணும். பொறுமையா தான் அயன் பண்ணணும். ஃபுல்லா அயன் பண்ணியாச்சு. இப்போ சட்டைக்கு ஃப்ரண்ட் சைடு நம்ம அயன் பண்ண போறோம். மெதுவா தான் நீங்க அயன் பண்ணணும். அயன் பண்ணியாச்சு. அதே போல இந்த பக்கமும் அயன் பண்ணுங்க. அயன் பண்ணியாச்சு. இப்போ கையை ஆரி ஒர்க் பண்ண கையை அதுவுமே ஃபிளிட் வச்சு அயன் பண்ணிருக்காங்க, தச்சிருக்காங்க. அதனால அதையும் கொஞ்சம் கரெக்டா லெவல் பண்ணி அயன் பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ இந்த கையையும் நம்ம அதே மாதிரியே பண்ணிக்கணும். பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதான். ஃபோல்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு நீங்க ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப மேல ஃபுல்லாவே பிரஸ் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா ஸ்டீம்லயே உங்களுக்கு நீட்டா அயன் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபோல்டிங் ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். இப்படித்தான் ஈஸியாவே நீங்க கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸா இருந்தா ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ எந்த ஒரு டேமேஜ் இல்லாம நீட்டா அயன் பண்ணிடலாம். இந்த வீடியோ யாரெல்லாம் சில்க் பிளவுஸ் வச்சிருக்கீங்க, இல்ல ஆரி ஒர்க் பிளவுஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு லாண்ட்ரி சர்வீஸ் நீங்க வச்சிருக்கீங்க, நான் எப்படி அயன் பண்ணேன் அப்படிங்கறதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அதனால லாண்ட்ரி சர்வீஸ் வச்சிருக்கீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.